ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து நான் நிறைய மணி சேவிங் ஐடியாஸ் போட்டுட்ருக்கேன். இந்த இடத்துல நான் உண்மையிலுமே ஒரு கமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்சை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நானுமே இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நிறைய பணத்தை சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் 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 சந்தோஷத்த குடுத்த ஒரு கமெண்ட்டு. அது கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2ண்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற ஒரு பையன் நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்ச் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அத கேட்டு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பணத்த சேமிச்சு, அது அந்த 2வது படிக்கிற குழந்தை அவங்களுடைய தங்கச்சி. அதாவது அவங்க 6 மந்த் பேபின்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு வாக்கர் வாங்குறதுக்கு அவங்க பணத்த சேமிச்சு வாங்கி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுடைய வீடியோ பார்த்து நம்ம பெரியவங்க தான் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பட் அந்த இடத்துல ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்குங்கிறது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். அத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்களுமே நெறைய பேரு நம்மளுடைய சேனல பார்த்து நெறைய சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நெறைய பாசிட்டிவ் கமெண்ட் குடுத்துட்ருக்கிறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் குடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்க விஷயம் மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க. இன்னைக்கு வீடியோவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு புதுமையான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். இப்ப புது வருஷம் பிறந்திருக்கு இல்லைங்களா? இந்த புது வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த வருடம் முழுவதும் சேமிக்கும் பொழுது ஒரு ரூ. 2,00,000 நம்மளால சேமிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் இப்படி சேமித்து ஒரு வருடத்தில் ரூ. 2,385 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வருஷம் முழுவதும் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரூ. 2,00,000 சேமிக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை உங்களால் தினமும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை சேமிக்க முடியும். பட் நிறைய பேர் தினமும் சேமிக்க முடியாது. எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது, இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு வருமானம் வருது, மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருமானம் வருது அப்படிங்கிறவங்க நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் அதுக்காக, அதாவது வார சம்பளம் வாங்குறவங்க, தினச்சம்பளம் வாங்குறவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க எப்படி சேமிக்கலாம்னு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்சுமே என்ன மாதிரியான வருமானம் இருந்தாலும் சேமிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரூ. 2,00,000 நம்ம சேமிக்கல அப்படின்னாலுமே ஒரு 50,000, ஒரு 20,000, ஒரு 15,000 சேமிக்கிறதுக்கான டிப்ஸ் கண்டிப்பாக இதில் கிடைக்கும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ ரூ. 2,00,000 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நினைத்ததை செய்யலாம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இந்த வருஷத்துல இத நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம டிசிஷன் எடுத்திருப்போம் இல்லையா? அந்த விஷயத்த செய்யறதுக்காக அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த செயல செய்யறதுக்கு இந்த சேவிங் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெய்லி கண்டிப்பா 365 நாளும் சேமிக்க முடியுமா அப்படிங்கிறத 1 ஆர் 2 டைம்ஸ் யோசிச்சு அத பண்ணலாம். இல்ல வீக்லி ஒன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாலுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது எதற்கு, ஏன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். இப்ப அடுத்த வருஷம் வெட்டிங் டேல நான் இந்த அமௌண்ட்ட சேமிக்க போறேன், அல்லது பர்த்டே, அல்லது என்னுடைய அடுத்த பொங்கலுக்கு இந்த பணத்த வச்சு நான் இந்த விஷயத்த செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இத நம்ம எங்க சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா நம்ம எப்போலாம் நம்மளால சேமிக்க முடியுதோ, அப்போலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வீட்ல ஒரு பாக்ஸ், எம்ப்டி பாக்ஸ் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல ஒரு பர்ஸோ, இல்ல ஒரு ஹேண்ட் பேக்கோ, அல்லது உங்ககிட்ட உண்டியல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, அத வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த சேவிங்க உங்களாலயும் பண்ண முடியும். இதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது நோட்ல 1ல இருந்து 365 வரைக்கும் நம்பர்ஸ நோட் பண்ணி வச்சுட்டு, அதில நீங்க என்னைக்கெல்லாம் பணம் போடுறீங்களோ, என்ன அமௌண்ட் போடுறீங்களோ, அத டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எப்படி சேமிக்க போறோம்? ரூ. 2,00,000 ஒரு வருஷத்துல எப்படி சேமிக்க போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டே இது சேவிங். அடுத்தது டோட்டல் சேவிங் எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ 1வது நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 3 எடுத்து வைக்க போறோம். அப்போ டோட்டலா நம்ம கையில ஃபர்ஸ்ட் நாள் ரூ. 3 இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 2வது நாள் ரூ. 6 எடுத்து வைக்க போறோம். அப்போ நம்ம கையில இந்த ரூ. 3யும் ரூ. 6யும் சேர்ந்து ரூ. 9 இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது நாள் ரூ. 9 சேமிக்கிறோம். ரூ. 9 சேமிக்கும்போது 3 நாளும் சேமிச்சது நம்ம கையில ரூ. 18 இருக்கும். அடுத்தது 4வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 12 சேமிக்கிறோம். ரூ. 12 சேமிக்கும்போது நம்ம கையில ரூ. 30 சேமிப்பா மாறி இருக்கும்.
அடுத்தது 5வது நாள். 5வது நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 15 சேமிக்க போறோம். இது சேமிக்கும் பொழுது நம்ம கையில வந்து ரூ. 45 இருக்கும். இப்ப இத வந்து தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி சேமிக்க போறோம் அப்படின்னா, நம்ம நாள் பெருக்கல் 3 அப்படிங்கிறது தான். அதாவது 3ஆல பெருக்கி அந்த தொகைய தான் நம்ம சேமிப்பா மாத்தப் போறோம். இப்ப வந்து 4வது நாள் 4 12, 3வது நாள்ல 3 9. அப்போ 4 வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, 3ஆல பெருக்கிக்க போறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து 365வது நாள் சேமிக்கிறீங்க அப்படின்னா, 3ஆல பெருக்கும்போது ரூ. 1095 சேமிப்போம். அப்ப டோட்டலா நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்களா? நம்மளால நம்பவே முடியாது. ரூ. 2,385 நம்மளுக்கு சேமிப்பா மாறியிருக்கும். இதில நான் சொன்ன மாரி டிப்பு தான். டேவ வந்து நீங்க 3ஆல பெருக்கிக்கிட்டு, அத வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து இதில வந்து 50 இன்டு 3 அப்படின்னா ரூ. 150. 50வது நாள் ரூ. 150 சேமிக்கிறோம். இப்போ 100வது நாள் சேமிக்கிறோம். 100 இன்டு 3 ரூ. 300. இந்த மாதிரி 3ஆல பெருக்கி நீங்க சேமிக்கலாம். இப்ப இத வந்து தொடர்ந்து உங்களுக்கு 365 நாளும் சேமிக்க முடியல அப்படின்னா, நீங்க 1 மாசம் கணக்கெடுத்துக்கலாம். இப்போ 1 மாசத்துக்கு சேமிக்கும்போது என்ன தொகை வரும் அப்படிங்கிறத, நீங்களே சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத கால்குலேட் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது 1 மாசம் சேமிக்கும்போது இவ்வளோ வருது, 3 மாசம் சேமிக்கும்போது இவ்வளோ வருது அப்படின்னு. அத பார்க்குற வியூவர்ஸ் வந்து 1 வருஷத்துல சேமிக்க முடியாதவங்க, 1 மாசத்துல கிடைக்கிற அமௌண்ட்ட அவங்க சேமிக்கலாம். அதே மாதிரி 3 மாசத்துல எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல ஜஸ்ட் உங்களால ஒரு 15 நாள் தான் சேமிக்க முடியும் அப்படின்னாலுமே, ரேண்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1வது நாள் நம்ம சேமிக்கிறோம். அப்புறம் ஒரு 3 டேஸ் சேமிக்க முடியல. 5வது நாள் சேமிக்கிறோம். ஐ3 ரூ. 15 எடுத்து வைக்கிறது. அப்போ 6வது நாள், 7வது நாள் சேமிக்க முடியல. 8வது நாள் தான் சேமிக்கிறோம். 8 ரூ. 24 சேமிக்கிறது. இந்த மாதிரி ரேண்டமாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சேமிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 3 பெருக்கல் அதாவது நாட்களோட 3 பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய எண்கள வச்சு நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில உங்களால வந்து ஒரு ரூ. 2 மல்டிப்ளை பண்ணும்பொழுது கிடைக்கிற அமௌண்ட்ட சேமிக்கலாம். அல்லது ரூ. 5, ரூ. 10 உங்களால இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எது வந்து முடியும்னு நினைக்கிறீங்களோ, அத கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் இந்த புது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அத வந்து பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பா மோட்டிவேட் ஆகி அதே மாரி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து பண்ணணும். கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். ஒரு விஷயத்த செய்யறதுக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டிசிஷன் எடுத்து இன்னையிலிருந்து நீங்க சேமிக்க ஆரம்பிங்க. உங்க கையில இந்த வருஷ கடைசியில கண்டிப்பா ரூ. 2,00,000 இருக்கும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் யாரெல்லாம் இத பண்ண போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.